வணக்கம் மக்களே! நம்ம இந்தியாவோட முதல் 5வது ஜெனரேஷன் ஸ்டெல்த் போர் விமானமான ஏஎம்சிஏ ப்ராஜெக்ட் பத்தி தான் இன்னைக்கு சோஷியல் மீடியா முழுக்க ஒரே பேச்சா இருக்கு. அதுவும் குறிப்பா ஒசூருக்கு வர வேண்டிய இந்த ப்ராஜெக்ட் இப்போ ஆந்திராவுல இருக்கிற புட்டபர்த்திக்கு கை மாறி போயிடுச்சு. இதுக்கு தமிழ்நாட்டுல புதுசா இருக்கிற டிவிகே அரசு தான் காரணம் அப்படின்னு ஒரு பெரிய அரசியல் விவாதமே ஓடிட்டே இருக்கு. நிஜமாவே ஒசூர்ல இருந்து புட்டபர்த்திக்கு ஏன் மாறுச்சு? தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த ஆஃபர் என்ன? ஆந்திராவுல சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணாரு? 2031க்குள்ள இந்த விமானம் ரெடி ஆகுமா? எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளா, பிராக்டிகலா இந்த வீடியோல பாப்போம். பாயிண்ட் 1. ஒசூர் கொடுத்த தரமான ஆஃபர். முதல்ல ஒசூர்ல என்ன பிளான் பண்ணாங்கன்னு பாப்போம். இந்த ஏஎம்சிஏ போர் விமானத்தோட டிசைன் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஏடிஏ பெங்களூர்ல இருக்கு. பெங்களூர்ல இருந்து வெறும் 40 கிலோமீட்டர்ல நம்ம ஒசூர் இருக்கிறதால இந்த ப்ராஜெக்ட ஒசூர்ல கொண்டு வர தமிழ்நாடு அரசு கடந்த 3 வருஷமா டிஓ கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. சும்மா இல்லைங்க, 100 ஏக்கர் நிலத்தை முழுக்க முழுக்க இலவசமா தர்றோம்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ஒசூர்ல வரப்போற புதிய ஏர்போர்ட் பக்கத்திலேயே 3.5 கிலோமீட்டர் நீளத்துக்கு பிரம்மாண்டமான ரன்வே அமைச்சு, அதுல ஒரு பக்கத்தை இந்த ராணுவ விமான சோதனைக்கு பயன்படுத்திக்கலாம்னு ஒரு தரமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃபரையும் கொடுத்திருந்தாங்க. பாயிண்ட் 2. அப்புறம் ஏன் புட்டபர்த்திக்கு போச்சு? தமிழ்நாடு இவ்வளவு சூப்பர் ஆஃபர் கொடுத்தும் டெல்லி ஆந்திராவுல இருக்கிற புட்டபர்த்தியை ஏன் தேர்ந்தெடுத்தாங்க? இங்கதான் டெல்லி மற்றும் ஆந்திரா அரசியலோட மாஸ்டர் பிளான் இருக்கு. 1. சந்திரபாபு நாயுடுவின் அரசியல் செல்வாக்கு. மத்தியில் இப்போ இருக்கிற கூட்டணியில ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவோட தெலுங்கு தேசம் கட்சி ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. அவங்க தங்களோட அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி இந்த 15,000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட சாமர்த்தியமா ஆந்திராவுக்கு இழுத்துட்டாங்க. 2வது, ஆந்திரா கொடுத்த மெகா ஆஃபர். தமிழ்நாடு 100 ஏக்கர் கொடுத்தா ஆந்திரா கவர்மெண்ட் புட்டபர்த்தியில 650 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கி அதை ஒரு தனி டிஃபென்ஸ் ஹப்பாவே மாத்த போறோம்னு பெரிய ஸ்கெட்ச் போட்டாங்க. 3வது, வான்வெளி மற்றும் பாதுகாப்பு. ஒசூர்ல இப்போ இண்டஸ்ட்ரீஸ், மக்கள் நடமாட்டம் அதிகம். ஆனா புட்டபர்த்தியில மக்கள் தொகை கம்மி, சுத்தி பெரிய திறந்த வெளி இருக்கு. ஒரு ஸ்டெல்த் போர் விமானத்தை யாருக்கும் தெரியாம ரகசியமா டெஸ்ட் பண்ண இந்த மாதிரி இடம்தான் ராணுவத்துக்கு தேவைப்பட்டுச்சு. பாயிண்ட் 3. டிவிகே அரசு வந்த பிறகுதான் கைமாறிடுச்சா? இப்ப சோஷியல் மீடியால இருக்கிற முக்கியமான குற்றச்சாட்டு, தமிழ்நாட்டுல டிவிகே அரசு வந்த பிறகுதான் இந்த ப்ராஜெக்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது நாம எப்படி பார்க்கணும்னா, ஆமா, தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்றம் நடந்த இந்த ஆரம்பகட்ட சூழல ஆந்திரா கவர்மெண்ட் ரொம்ப கரெக்டா பயன்படுத்தி வேகமா காய நகர்த்தி ப்ராஜெக்ட தூக்கிட்டாங்க. புதுசா வந்த நம்ம மாநில அரசு இந்த ப்ராஜெக்டோட முக்கியத்துவத்தை உணர்ந்து டெல்லி மட்டத்துல இன்னும் கொஞ்சம் தீவிரமா போராடி பிரஷர் கொடுத்து ஓசூர்லயே தக்க வச்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு நியாயமான அரசியல் விமர்சனம் இங்க எழுகுது. பாயிண்ட் 4. ஒசூர்ல இருந்தா 2031க்குள்ள விமானம் ரெடி ஆகிருமா? சரிப்பா, ஒரு பேச்சுக்கு ஒசூர்லயே இந்த ப்ராஜெக்ட் இருந்திருந்தா எல்லாரும் சொல்ற மாதிரி 2031க்குள்ள 5வது ஜெனரேஷன் போர் விமானம் ரெடியாகி பறந்திருக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அதுதான் யதார்த்தம். ஏன்னா ஒரு போர் விமானம் லேட் ஆகிறதுக்கு இடம் காரணம் இல்லைங்க. அதோட இன்ஜின் தொழில்நுட்பம், சாஃப்ட்வேர் மற்றும் டிசைன் வேலைகள் தான் காரணம். நம்ம நாட்டோட அதிகாரப்பூர்வ டைம்லைன் படி பார்த்தாலே 2028 முதல் 2029 வரை வாக்குல தான் இந்த விமானத்தோட முதல் மாடல் புரோட்டோடைப் சும்மா பறந்தே பார்க்கும். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சோதனைகள் முடிஞ்சு இந்திய ராணுவத்துல இந்த விமானம் முழுசா பயன்பாட்டுக்கு வர 2034 முதல் 2035 வரை ஆயிடும். அதனால ஓசூர்ல வச்சிருந்தாலும் சரி, புட்டபர்த்தில வச்சிருந்தாலும் சரி, 2031க்குள்ள விமானம் முழுசா ரெடியாக வாய்ப்பே இல்லை. பார்க்க போனா இந்த ப்ராஜெக்ட் கைமாறி போனது தமிழ்நாட்டுக்கு ஒரு சின்ன பின்னடைவு தான். ஆனா ஓசூர்ல இருக்கிற டாடா போன்ற நிறுவனங்களோட மத்த டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் வேலைகள் அப்படியே தான் இருக்கு. சோ மக்களே, ஆந்திரா அரசியல் செல்வாக்கால இந்த ப்ராஜெக்ட் புட்டபர்த்திக்கு போனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம தமிழ்நாடு அரசு இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி இதை தடுத்து நிறுத்தி இருக்கலாமா? உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.